Welcome, boss. My new boss. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஐ எம் சிங்கம் சுரேஷ் ஃப்ரம் சென்னை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் NFT. நெக்ஸஸ்ன்னு என்னங்க? இணைப்பு, ஒரு பிரிட்ஜ் மாதிரி கம்யூனிட்டியை இணைப்பதன் மூலமாக இந்த வியாபாரம் நடக்குதுங்க. இது 100% டீசென்ட்ரலைஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பணத்தை நம்மளோட அக்கௌண்ட்டில் வச்சுட்டு உங்களோட பிளாக் செயின் வேலெட்டில் வச்சுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுனால அந்த வியாபாரம் எக்ஸிக்யூட் பண்ணி டீல் முடிக்க சொல்ல அதுக்குண்டான 5% லாபமும் உங்களோட கேபிட்டலும் மறுபடியும் உங்களோட வேலெட்டுக்கே வந்துடுங்க. நீங்கள் திரும்பியும் நீங்கள் வியாபாரம் இங்கே பண்ண முடியும். நம்ம எந்த பணத்தையும் யாருக்கிட்டையும் கொடுத்து வைக்கலைங்க. அப்போது இந்த ப்ராஜெக்டோட PDF ஃபைல் இதுங்க. இந்த PDF ஃபைலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த PDF ஃபைலை எளிமையாக்கி உங்களுக்கு புரியுற வகையில் நான் ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதை பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாங்க. நீங்களாம் என் கூட தான் இருக்கீங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லாமல் ஃபுல் மென்டலியாக ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு கேட்க சொல்ல பசு மரத்தில் ஒரு ஆணியை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மனசில் ஆழமாக பதிய வச்சுருவாங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி. அப்போது இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நான் பேச சொல்ல கண்கள் வீடியோவை கவனிக்கணும், என்னோடய வார்த்தைகளையும் கவனிக்கணுங்க. இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் உள்ளே போகலாங்க. நெக்ஸஸோட NFTயோட ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னன்னு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஓனர் ஒருத்தர் கிடையாதுங்க. கிளியர். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வித்ட்ரால் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா டீசென்ட்ரலைஸ் இங்கே ஓனர் இருந்தால் தான் மட்டும்தான் வித்ட்ரால் கிடைக்கும். இங்கே ஓனர் இல்லாததுனால இங்கே வித்ட்ரால் ஆப்ஷனும் கிடையாதுங்க. அப்போ இங்கே யார் இருக்கார் பார்த்திங்கன்னா கிரியேட்டர் யார் பார்த்திங்கன்னா ரஷ்யா சேர்ந்தவங்க. இன்றைக்கி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸில் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ரஷ்யன் தாங்க. அப்போது இந்த ரஷ்யன் தாங்க இந்த ப்ராஜெக்டோட கிரியேட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி எளிமையாக புரிய வைக்கிறேன்னா, இது வந்து 3 ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரெடி பண்ணி பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பிளாக் செயின் ரைட் பண்ணிட்டாங்க. பிளாக் செயினில் ஒரு விஷயத்தை ரைட் பண்ணிட்டா கிரியேட்டர்னால கூட அதை மாற்ற முடியாதுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க, அந்த லேண்டை உங்களுக்குள்ளேயே அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அது இன்வேலிடு, அது என்னைக்குன்னா பிரச்சனை தான். ஆனால் அந்த லேண்டை முறையாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அங்கே உங்களை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. உங்கள் லேண்டை உங்கள் பேரில் ரெக்கார்டில் இருக்குங்க, அதை அழிக்கலாம் முடியாது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி பிளாக் செயினில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா கிரியேட்டர்னால கூட மாற்ற முடியாதுங்க. அப்போ இங்கே என்ன சார் பண்ண போகிறோன்னா, நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோங்க. ட்ரேடிங்னா இங்கே கேண்டில்லாம் எடுத்து இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன ரேட்டு இன்றைக்கி ரேட்டில் நீங்கள் செக் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. உங்களுக்கு NFTயாக உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் அந்த NFTயை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லாபத்தை சேர்த்து அது மறுசேல் கொடுத்து அந்த வியாபாரத்தை முடிச்சு தரதாங்க ட்ரேடிங் அல்லது பிட்டிங் சொல்லலாம். பிட்டிங்னா ஏலம். இங்கே ஏலம் கூட நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போது இங்கே என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, லாஸ் என்பது கிடையாதுங்க. இங்கே ஒன்லி நீங்கள் NFTயை வாங்கினா மட்டும் போதுங்க. விற்கிறது அவங்களோட வேலை. இது ரொம்ப நல்லா இருக்கே, நான் வாங்கினா விற்று கொடுத்துருவாங்களான்னு. அப்போது இங்கே எப்படி சேல் நடக்கும் பார்த்திங்கன்னா, 24 hours டு கம்யூனிட்டியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 72 hours மேக்ஸிமம் இங்கே டீல் முடிஞ்சிடுங்க. ஓகேங்களா? அப்போது 24 hours டு 72 hours நம்ம டீல் முடிஞ்சால் என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய NFT 24 hours டெய்லி சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5%னா கிட்டத்தட்ட 150% கிடைக்குங்க. இதே நீங்கள் வாங்கக்கூடிய NFT அடுத்த சினாரியோ 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் தான் சேல்ஸ் நடந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 நாள் நடக்குங்க.
அப்போ 15 நாள் நடந்தால் கிட்டத்தட்ட 75% ப்ராஃபிட்டுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, மூணாவது சினாரியோ 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் இங்கே வியாபாரம் நடக்குது. அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய என்எஃப்டி 3 நாளுக்கு ஒரு ட்ரிப் தான் விற்குதுன்னா மாதத்துக்கு 10 டைம் விற்குங்க. அப்போனா கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட் வந்து எப்படின்னா கூட கேபிட்டலும் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் சேர்ந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வருங்க. அப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடி உலக பணம் சொல்லுவாங்க. இந்த உலக பணத்தை வச்சுட்டு உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டு பணமும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஏன் இங்கே யூஎஸ்டிடி வெப்20 வச்சுருக்காங்கன்னா, இது வந்து வெப்3 ப்ராஜெக்ட்டுங்க. வெப்3 ப்ராஜெக்டெல்லாம் டீசென்ட்ரலைஸை உருவாக்க முடியும். கூகுள் பே, ஃபோன்பேலாம் வெப்2ங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வெப்3 ப்ராஜெக்டில் உருவாக்க முடியும். அப்போது இங்கே நம்ம வந்து உலகத்திலே பெரிய ஃபேமஸான பைனான்ஸோட செயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அந்த செயினோட பேர் வெப்20. ஏன் அந்த செயின் யூஸ் பண்ணுறோன்னா அது ஃபாஸ்ட்டாகவும் லோ கேஸ் ஃபீஸ் கொடுக்கறதுனால யூஸ் பண்ணுறாங்க. சரி சார், நீங்கள் நம்மளோட அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுட்டு எப்படி சார் பை பண்ணுறது, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன்னு நான் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொல்லித்தரேன். அப்புறம் ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு $250 வந்து உங்களோட வேலெட்டில் இருக்குங்க. உங்களுக்கு சொந்தமான பிளாக்செயின் வேலெட்டில் இருக்குது. நீங்கள் அங்கே $100 என்எஃப்டி இருக்குங்க. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வழியாக அந்த $100 என்எஃப்டி யாருக்கு சொந்தமோ அவங்ககிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு அந்த என்எஃப்டியை $110 ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. $110 டிஸ்பிளே வைக்குங்க. அடுத்தது இன்னொரு $60 என்எஃப்டி வாங்குறீங்க. அந்த என்எஃப்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஓனர் யாரோ அவருக்கு போய் அந்த $60 சேர்ந்துடும். அடுத்த என்எஃப்டி அதுக்கு 10% வச்சு $66 மாறிடுங்க. இப்போ நீங்கள் அதே மாதிரி $40 என்எஃப்டி வாங்குறீங்க, $50 என்எஃப்டி வாங்குறீங்க. அப்போ வாங்க சொல்ல உங்களோட வேலெட்லேருந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலயமா அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துடும். நீங்கள் வாங்கின என்எஃப்டி 10% மார்ஜின் வச்சு மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுங்க. இது வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம். இப்போது இந்த $110 தெரியுதுங்களா? இந்த $110 வந்து மற்றவங்களுக்கு டிஸ்பிளே பண்ண சொல்ல உங்களோட என்எஃப்டியை யாரோ ஒருத்தர் துபாயில் இருக்கிறார், உங்களோட என்எஃப்டி தான் அவருக்கு தெரியாது, அவருக்கு $110 வாங்குறாரு. வாங்கினா அவர் வேலெட்லேருந்து $110 உங்கள் வேலெட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன அந்த ப்ராஃபிட் டீல் முடியுது 5%. உங்களுக்கு $100 ப்ளஸ் $5 உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்துடுங்க. 100 தனியாக வரும், $5 தனியாக வரும். ஆனால் ரெண்டுமே சேர்ந்து ஒரே டைமில் வருங்க. உங்களால் ஈஸியாக பார்க்க முடியுங்க. சரி சார், நீங்கள் அழகாக தியரிட்டிக்கல் சொன்னீங்க. இந்த தியரிட்டிக்கலை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸஸ் என்எஃப்டியோட ப்ரெசன்டேஷனில் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தியரிட்டிக்கலாக எப்படி என்எஃப்டியை பை பண்ணுறதுன்னு. இப்போ அந்த என்எஃப்டியை பை பண்ணுற வீடியோவை உங்களுக்கு லைவாக நான் காட்ட போகிறேன். உங்களோட பார்வைகள் எல்லாமே இந்த வீடியோவை பார்க்கணும். கூட ஆடியோ கவனிச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் ஆழமாக பதிஞ்சிருங்க. இப்போ நம்ம நெக்ஸஸ் என்எஃப்டியோட வெப்சைட்டுக்குள்ளே போகிறோங்க. அப்போ அங்கே போயிட்டு மார்க்கெட் ப்ளேஸில் நம்ம டச் பண்ணிட்ட பிறகு இங்கே நிறைய என்எஃப்டி ஷோ ஆகுங்க. இப்போ என்எஃப்டி ஷோ சொல்ல 189, 172 இப்படி ஷோ ஆகும். உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்குது இதை பார்த்துட்டு உங்களோட ஒரு நாளைக்கு 500 லிமிட்டா 1000 லிமிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்எஃப்டி பை பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பை பண்ணுறேங்க. என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $206 யூஎஸ்டி பேலன்ஸ் எனக்கு காட்டுதுங்க. இப்போ என்எஃப்டி பை பண்ணுறேங்க. பை என்எஃப்டி நம்பர் 657142 பை பண்ணுறேங்க. கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. ரெண்டு ட்ரிப் கன்ஃபர்மேஷன் இருக்குங்க.
நான் வாங்கின NFT 142 NFT 10% அதிகமாகி 156க்கு 0.92க்கு சேல்ஸ் ஆயிருக்குங்க. டோட்டல் லாபம் $14.2. நான் வாங்கின NFT இங்கே போய் பார்க்கலாங்க. NFT ஷோ ஆகுங்க. NFT 142 NFT $156.924 மொத்தவங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுங்க. அதை அவங்க வாங்கினாங்கன்னா 10% ஜாஸ்தி கொடுத்து வாங்க சொல்ல, அதில் 5% NFT ஓல்டர் நமக்கு வந்துடுங்க. மிச்ச பணம் வந்து கிரியேட்டருக்கும் லெவல் இன்கம் பிரியுங்க. இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. பர்ன் NFT பர்ன் NFTன்னு என்ன அர்த்தம் தெரியுங்களாங்க? இங்கே NFT மினிமம் $55 மேக்ஸிமம் $250 மேலே NFT கிடையாதுங்க. ஒரு NFT $250 போன பிறகு அந்த NFT சிஸ்டம் யாருமே வாங்க கூடாதுங்க. சிஸ்டம் என்ன பண்ணுன்னா அந்த NFT வாங்கி பர்ன் பண்ணுங்க. அப்போதான் வந்து இல்லைன்னா NFT 250 அப்படியே 10% ஏறிட்டே போகும். அதை குறைக்கிறதுக்காக இந்த பர்னிங் வேலட் வந்து அந்த NFTயை வாங்கி அதை என்ன பண்ணும், பர்ன் பண்ணி 50 NFTயா ஃபார்ம் ஆகுங்க. ஓகேங்களா? இது தாங்க இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகேங்களா? பாருங்க, விற்கிற NFTலாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருக்குங்க. வியாபாரம் நல்ல அருமையான வியாபாரம். இந்த வியாபார பிளானை நம்ம உள்ளே போயிட்டு உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கலும் காட்டிட்டேன், ப்ராக்டிக்கலும் காட்டிட்டேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுவேன். ட்ரேட் பண்ணால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 50% to 150% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆவரேஜாக மினிமம் 50%லேருந்து 150% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு NFT சேல்ஸ் ஆகி வந்தோடனே நீங்கள் NFT பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு NFT சேல் பண்ணிவிட்டு வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் பை பண்ணலைன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. நீங்கள் பை பண்ணால் மட்டும்தான் லாபம் கிடைக்குங்க. இந்த வியாபாரத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களாங்க? இந்த வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யனோட அந்த கிரியேட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இங்கே இன்வெஸ்டர் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குங்க. அவங்க எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே இன்வெஸ்டர் யாருமே வரக்கூடாது சொல்லிவிட்டு இவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா $1000 மேலே ஒருத்தர் ட்ரேட் பண்ண முடியாத ஒரு ஐடியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வியாபாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்களோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம நேராக ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போகலாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்கிறாங்க அதே தான். இங்கே வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது ROI கம்பெனி கிடையாது. 100% டீசென்ட்ரலைஸ், 100% டிஸ்ட்ரிபியூட்டர் பிளான். இங்கே வந்து பணம் வந்த பிறகு 100% பணத்தை பிரித்து கொடுக்குங்க. பணத்தை ஹோல்டு பண்ணால் அங்கே ஓனர் இருக்கிறாங்க அர்த்தம். 100% பணத்தை பிரித்து கொடுக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 5% வந்து யார் ட்ரேட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். அவுட் டு ஸ்டார்ட் இங்கே ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா, நீங்கள் $25 கொடுத்து இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அல்லது லைசன்ஸ் நீங்கள் $25 கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் 20 டைம் லிவரேஜ் கொடுக்குறாங்க. $500 நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அப்படி நீங்கள் $500 ட்ரேட் பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு $500 5% கிடைக்குங்க. அப்போனா உங்களுக்கு $25 கிடைக்குங்க. இது வந்து டெய்லி முடிஞ்சால், நான் சொன்ன 2 நாளைக்கு ஒரு ட்ரிப் முடிஞ்சால் உங்களோட ப்ராஃபிட் 75% கிடைக்கும். 3 நாளைக்கு ஒரு ட்ரிப் முடிஞ்சால் ப்ராஃபிட் 50% கிடைக்குங்க. இதை நீங்கள் அடுத்தது இன்னும் அதிகமாக ட்ரேட் பண்ணலாம், இன்னொரு லாபம் சம்பாதிக்கலாம். ஏன்னா என்னோடய வேலெட்டில் வச்சுட்டு இந்த பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கினேன். இது வந்து கம்யூனிட்டியோட வியாபாரம். நம்ம கம்யூனிட்டியில்
பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த லாபம் கிடைக்குது. பிஸ்னஸ் நல்லா சேஃபாக இருக்குது. நல்லா வியாபாரம் மனசில் பட்ட பிறகு நீங்கள் $50 நீங்கள் லைசன்ஸ் எடுத்திங்கன்னா $25 எடுத்துகிட்டு அங்கேருந்து மறுபடியும் $50, 25 - 25 கிடையாதுங்க, $25 உள்ளே நீங்கள் என்ட்ரிங்க. $50 லைசன்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 20 மடங்கு உங்களுக்கு லிவரேஜ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட $1000 நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். $1000 நீங்கள் வாங்கி அன்றைக்கே சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு $50 கிடைக்குங்க. 2 நாள் கழிச்சு சேல்ஸ் ஆனாலும் $50 கிடைக்கும். 3 நாள் கழிச்சு சேல்ஸ் ஆனாலும் $50 கிடைக்குங்க. உங்களோட சேல் முடிஞ்சால் நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணீங்களோ அதுக்கு உங்களுக்கு 5% கிடைக்குங்க. அடுத்தது $100 பேக்கேஜ். இந்த $100 நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா 20 மடங்கு லிவரேஜுங்க. $2000 வரையும் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுங்க. $2000 ட்ரேட் பண்ணால் நீங்கள் அந்த ட்ரேட் முடிஞ்சால் $100 சம்பாதிக்க முடியுங்க. இதுக்கு நீங்கள் Web3 வேலெட் வச்சுக்கணுங்க. Web3 வேலெட்டில் தான் வேலை செய்ய முடியுங்க. Web3 வேலெட் பார்த்தீங்கன்னா சேஃபால், ட்ரஸ்ட் வேலெட், டோக்கன் பாக்கெட் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எது யூஸ் பண்ணாலும் அதோட 12 சீடு வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன் தொலைஞ்சாலோ உடஞ்சாலோ அந்த சீக்ரெட்டோட அந்த வார்த்தையை வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் இன்னொரு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த 12 சீக்ரெட் வார்த்தையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை படைச்ச கடவுள்னால கூட ஓப்பன் பண்ண முடியாதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு ட்ரேட் முடிஞ்சால் 5% ப்ராஃபிட் சொல்கிறாங்க. சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நீங்கள் என்எஃப்டியை பை பண்ணிங்கன்னா இவரோட என்எஃப்டி $100 வாங்குறீங்க. அது வந்து $110 ஷோ பண்ணுங்க. $110 ஷோ பண்ண பிறகு ஆஃப்டர் செல்லிங் என்எஃப்டி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு $100 உங்களோட என்எஃப்டியோட அந்த பிரின்சிபலில் வந்துடும். 5% ப்ராஃபிட்டும் வந்துடுங்க. உங்களோட மெயின் வேலெட்டில் யாருக்கும் நீங்கள் வித்ட்ரால் ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் உள்ளே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரேடுக்கு $500 நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குதுங்க. 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் எப்படின்னா, நம்ம $25, $50 அல்லது $100 என்எஃப்டி வாங்குகிறோங்க. லைசன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அந்த லைசன்ஸ் எடுக்க சொல்ல என்ன பண்ணுறாங்கன்னா 85% கம்யூனிட்டிக்கு பிரித்து 25 லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுறாங்க. 15% கிரியேட்டருக்கு கொடுத்துட்றாங்க. இந்த 85%ல் 20% யார் டைரக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கும் 65% லெவலுக்கு பிரித்து தராங்க. அதாவது 20% டைரக்ட் இன்கம். அதாவது 85ல் 20 போயிடுச்சுன்னா மிச்சம் 65% லெவலுக்கும் 25% டைரக்ட் பிரித்து தராங்க. அப்போது நீங்கள் எவ்வளோ டைரக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து லைசன்ஸ்லேருந்து உங்களுக்கு 20% கிடைக்குங்க. இங்கே லெவலுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா L1லேருந்து L5க்கு 6%. ஒருத்தர் வந்து $100 அவர் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $20 கிடைக்கும். ப்ளஸ் அவர் லெவல் 1ல் உட்காரதுனால உங்களுக்கு $6 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் $100க்கு ஒருத்தர் லைசன்ஸ் எடுத்தால் அவர்கிட்ட $20 கிடைக்கும். லெவல் 1ல் உட்காரதுனால உங்களுக்கு $6 கிடைக்கும். L6லேருந்து லெவல் 6லேருந்து லெவல் 10க்கு 5%ங்க. லெவல் 11லேருந்து 15க்கு 4%ங்க. லெவல் 16லேருந்து 20க்கு 3%ங்க. இப்படி நமக்கு 25 லெவலுக்கு நமக்கு பிரிக்கிறாங்க. 25 லெவலுக்கு 65% எடுத்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இது கிளியர். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளானு. உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது நீங்கள் என்எஃப்டியை வாங்குறீங்க. $100 என்எஃப்டியை வாங்கினதை உங்களுக்கு படம் போட்டு காட்டினேன். அது $110க்கு விற்கிது. அந்த $10 ப்ராஃபிட் எடுத்து 50% $5 உங்களுக்கு கொடுத்துருது. 20% இந்த அட்மின் அண்ட் கிரியேட்டர் அவங்களுக்கு போயிடுது. அதாவது இந்த அட்மின் கிரியேட்டருக்கு போகுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து அந்த பர்னிங் வேலெட்டில் இருக்கக்கூடிய அந்த $250 என்எஃப்டி, அதாவது 55.5 என்எஃப்டி ஆரம்பித்து ஒருத்தர் பை பண்ணி $250 வர சொல்ல அந்த
என்எஃப்டியை இந்த கிரியேட்டர் பர்னிங் வேலட் இந்த கிரியேட்டர் அவங்க அந்த $250 ப்ராஃபிட்டை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு லெவலுக்கு கொடுத்துட்டு அந்த $250 என்எஃப்டியை பர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் $50 என்எஃப்டியை 5 என்எஃப்டியை உருவாக்குவாங்க. அப்புறம் 30% கம்யூனிட்டி லெவலுக்கு பிரிக்கிறாங்க. அது என்னென்னா லெவல் 1க்கு 25%, லெவல் 2க்கு 12%, லெவல் 3க்கு 12%, லெவல் 4 டு லெவல் 7க்கு 5%, லெவல் 8லேருந்து லெவல் 10க்கு 4%, லெவல் 11லேருந்து 13க்கு 2%, 14லேருந்து 25க்கு 1%ங்க. அப்போது உங்களோட 10 லெவலுக்கு மேலே போனால் பெரிய கம்யூனிட்டி இருக்குங்க. அங்கெல்லாம் 4% கிடச்சா எப்படி இருக்குங்க? அவங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் ப்ராஃபிட்லேருந்து 30% எடுத்து நமக்கு லெவலுக்கு பிரித்து தராங்க. லெவல் எலிஜிபிளுக்கு நம்ம வியாபாரம் பண்ணுறோம். இந்த வியாபாரத்தில் 25 லெவலுக்கு நம்ம பேமெண்ட் எடுக்கணும்னா நமக்கு லெவல் 1ல் ஒரு டைரக்ட் கொடுக்கணுங்க. லெவல் 1லேருந்து லெவல் 3 வரையும் நீங்கள் பேமெண்ட் எடுக்கணுன்னா 2 டைரக்ட் கொடுக்கணுங்க. 3 டைரக்ட் கொடுத்தா 5 லெவல் ஓப்பன் ஆகுங்க. 5 டைரக்ட் கொடுத்தா 10 லெவல் ஓப்பன் ஆகுங்க. 15 டைரக்ட் கொடுத்தா உங்களுக்கு 7 லெவல் ஓப்பன் ஆகுங்க. 25 லெவலில் ஓப்பன் பண்ணால் நீங்கள் 10 டைரக்ட் கொடுத்தா உங்களுக்கு 25 லெவலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. இது தாங்க இந்த பிஸ்னஸோட அதிசயங்க. இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா உங்களை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் ரெஃபர் லிங்க் வாங்கிட்டு க்ரியேட் அக்கௌண்ட், வர்ச்சுவல் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் $25, பை என்எஃப்டி, ஆட்டோ லிஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் டு சேல்ஸ் ஆகும், என்ஜாய் டு 5% எவ்ரி சேல், கிவன் தி ஆப்பர்ச்சுனிட்டி யுவர் ஃப்ரெண்ட். நீங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுனால இந்த வியாபாரம் சூப்பராக போகுங்க. 25 லெவலுக்கு பேசிவ் இன்கம் என்ஜாய் பண்ண முடியுங்க. அப்போது இந்த வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, சில கம்பெனியில் பார்த்துருக்கேன் பைனரி பிளான் சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடு ஒன்றா ரைட் சைடு ஓடாதுல, ரைட் சைடு ஒன்றா லெஃப்ட் சைடு ஓடும், மாற்றி மாற்றி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இங்கே அந்த டென்ஷன் கிடையாதுங்க. கூலாக அழகாக ஹாப்பியாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியுங்க. நீங்கள் 10 டைரக்ட் கொடுத்துட்டு டீமை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு நான் வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் 10 நாள் ஃபேமிலியோட பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட நீங்கள் டூருக்கு போகிறீங்க. அப்போது டூருக்கு போக சொல்லி நீங்கள் வியாபாரத்தை உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வியாபாரத்தை ஒன்று செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா 25 லெவலில் நீங்கள் எலிஜிபிள் ஆன பிறகு அவங்களோட தேவைக்கு என்எஃப்டியை ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ட்ரேட் பண்ணி கம்ப்ளீட் ஆக சொல்ல அவங்களுக்கு எப்போ கேபிட்டலும் எப்போ லாபமும் சேர்ந்து போக சொல்ல உங்களுக்கும் லெவல் இன்கம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அதே நிமிஷத்தில் வருங்க. இதுதாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி சார், இப்போது ப்ராஜெக்டை பார்த்துட்டோம். எப்போதும் ப்ராஜெக்ட் பார்த்த பிறகு அதோட பொட்டென்ஷியல் இங்கே எவ்வளோ சம்பாதிக்க முடியும் என்ற ஒரு பொட்டென்ஷியலை நீங்கள் மனசில் ஆழமாக ஏற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த பொட்டென்ஷியல் நம்ம பார்க்கலாங்க. இதை பாருங்கள், நெக்ஸஸ் பிஸ்னஸ் பொட்டென்ஷியல். நீங்கள் இந்த வியாபாரத்தில் ஒரு 6 மாதம் கழித்த பிறகு உங்கள் டீமில் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 50,000 பேர்கிட்டேருந்து ட்ரேடிங் ப்ராஃபிட்டு ஒரு ஆள்கிட்டருந்து $1 வந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட $50,000ங்க. 50 லட்ச ரூபா நீங்கள் இன்கம் சம்பாதிக்க முடியுங்க. இதே இந்த ப்ராஜெக்டில் உங்களோட டீமில் 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர்கிட்டேருந்து $0.5 வந்தால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இன்கம் கிட்டத்தட்ட $25,000, 25 lakhsங்க. இதே உங்கள் வியாபாரத்தில் 50,000 பேர் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. இந்த 50,000 பேர்கிட்டேருந்து இந்த $0.5 பாதி $0.25 வருதுங்க. உங்களோட இன்கம் கிட்டத்தட்ட 12.5 lakhsங்க. இந்த 50,000 பேர்கிட்டேருந்து அந்த $0.25 பாதியாக $0.125 வருதுங்க. உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா 6.25 lakhsங்க. இந்த வியாபாரத்தில் உங்கள் கீழே 50,000 பேர் இருக்கிறாங்க. 50,000 பேர்கிட்டேருந்து $0.25 பாதியாக $0.0625 வந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3.25 லட்சங்க. இதே பிஸ்னஸில் உங்கள் கீழே 50,000 பேர்கிட்டேருந்து அதுக்கு பாதியாக $0.031 உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாங்க. இந்த வியாபாரம் ஒரு நாளில் நடந்தால் இவ்வளோ வருங்க.
சப்போஸ் 2 நாளில் தான் ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆச்சுனாலும் இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க. 3 நாளில் ஒரு ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆச்சுனாலும் இந்த பொட்டென்ஷியல் இருக்குங்க. இப்படிப்பட்ட இதுதாங்க நெக்ஸஸ் வியாபாரத்தோட பொட்டென்ஷியலுங்க. இந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டீமை கட்டமைச்சு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் வந்து நடக்குதுன்னா உங்கள் கீழே வந்துட்டு ஒரு 50,000 பேர் மெம்பர் சேர்ந்து ஒரு $2,000 ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ட்ரேடிங்கோட என்ட்ரி பார்த்திங்கன்னா 20 என்ட்ரி ஒவ்வொருத்தரோட என்ட்ரி இருக்கும். ஒவ்வொருத்தரோட 20 என்ட்ரியோட அந்த 50,000 பேர் என்ட்ரி கிட்டத்தட்ட 1,00,000 என்ட்ரி உங்களோட வியாபாரத்தில் உட்காருங்க. அப்போது உங்களோட டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா அந்த 1,00,000 அந்த ட்ரேடிங்கோட என்ட்ரி அப்படி சின்னதாக காட்டுங்க. இப்போ எப்படி அந்த ட்ரேடிங்கோட என்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் $66.55 வந்து எனக்கு கேபிட்டல் வந்திருக்குதுங்க. அது கூட சேர்த்து ப்ராஃபிட்டு 3.327 எனக்கு ப்ராஃபிட்டை வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நேற்று ஒரு டீலில் 5.97 வந்து எனக்கு லெவல் இன்கம்ல எனக்கு வந்திருக்குங்க. இப்படி தாங்க இதோட ஒர்க் செய்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியாபாரத்தில் நீங்கள் உள்ளே வர அனைவருமே ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கணுங்க. இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் வியாபாரம். நீங்கள் வந்த பிறகு உங்களுக்கு உண்டான என்எஃப்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த என்எஃப்டிக்கு நீங்கள் சொந்தக்காரன் ஆகிறீங்க. நீங்கள் என்எஃப்டி வாங்குறீங்க, விற்கிறீங்க. அப்போது ரூல் நம்பர் 1 நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு $250 போட்டுட்டு நீங்கள் 200 இல்லை $50 இல்லை $100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வியாபாரத்தை பாருங்கள். இந்த வியாபாரத்தில் உங்கள் என்எஃப்டி நீங்கள் வாங்குங்க. அது எப்படி சேல்ஸ் ஆகுது, அது சேல்ஸ் ஆகி உங்களுக்கு கேபிட்டலும் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் வருது. இது வந்து கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கக்கூடிய வியாபாரம். அது ஃபஸ்ட்டு புரிஞ்ச பிறகு நீங்கள் அடுத்த வியாபாரத்தை பெருசாக பண்ணுங்கள். நீங்கள் வியாபாரம் பெருசாக பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு வந்து மந்த்லி 50%லேருந்து 150% வரையும் இங்கே லாபம் கொடுக்கக்கூடிய இந்த நெக்ஸஸ் என்எஃப்டியில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே நான் வியாபாரம் பண்ணுறேன், லாபத்தை மட்டும்தான் நான் எடுத்து என்ஜாய் பண்ணுவேன். என்னோடய கேபிட்டல் தொடர்ந்து பிஸ்னஸில் வச்சுருப்பேங்க. மாறுபாடு மாதிரி யோசிங்க. ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்க, அங்கே ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது. அப்போது அந்த ரிட்டர்ன்ஸ் சேஃப்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் அங்கேயே வச்சுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது உங்களோட இடம் எம்டி ஆகாது. நீங்கள் அங்கேருந்து கேபிட்டல் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட என்எஃப்டி நீங்கள் வாங்கி பண்ண என்எஃப்டி வந்து அங்கே ஸ்டாக்காகி நிற்கும். வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஸ்டக்கு வருங்க. நம்மளோட வியாபாரத்தை நம்ம தான் பார்த்துக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாமே திட்டம். அதாவது நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட்டு செய்ய முடியாத வேலையை கூட இந்த சிஸ்டம் செய்யுதுங்க. கவர்மெண்ட்டுக்கு என்னங்க பண்ணுறாங்க? நம்மக்கிட்ட ரோட் டேக்ஸ் வாங்கி தான் ரோடை டெவலப் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட மெட்ரோவோட ட்ரைனேஜ் வரி வாங்கி தான் மெட்ரோவோட இந்த ட்ரைனேஜ் டெவலப் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரி வாங்கி தான் ஒரு நாட்டையே டெவலப் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்னால தனிப்பட்ட மனிதரை நினச்சா டெவலப் பண்ண முடியும். இந்த வியாபாரம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட பொருளாதார சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு அருமையான டீசென்ட்ரலைஸ் ஓனர் இல்லாத பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை எல்லாரும், இது உங்களோட வியாபாரம், இது நம்மளோட வியாபாரம், இந்த வியாபாரம் நம்மளுது. இங்கே வரக்கூடிய ப்ராஃபிட் மட்டும்தான் எடுத்து நம்ம என்ஜாய் பண்ணணும். வியாபாரத்தில் இருக்க பணத்தை எடுத்தால் வியாபாரம் டல்லாகிடும். உங்களுக்கு வேறு மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, நீங்கள் விற்க உங்கள் லாபமும் கேபிட்டலும் ப்ராஃபிட் சேர்ந்து கடைக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அந்த கேபிட்டலும் ப்ராஃபிட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் பொருள் வாங்க போக முடியாது. ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடை காலியாகிடும், யாரும் வியாபாரம் பண்ண முடியாது. சேம் இதே தாங்க இந்த பிளானுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். உனக்கு பேலன்ஸ் கொடுக்கணும்ல 500.
உங்களுக்கு நான் பேலன்ஸ் பண்ணல 500 சோ எல்லாரும் கரெக்ட் ஆயிடுச்சுல போலாம்ல ஓகே இது ட்ரூ தான் நம்ம எக்கானமி சிமிலரா இப்படிதான் ஒர்க் ஆகும் இதே மாதிரி சிமிலரா நம்ம எக்கானமி கான்செப்ட் இருக்கு அது பேரு மணி மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு அஸ்யூம் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் கிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னு அஸ்யூம் இப்போ அவர் அந்த 1000 ரூபாயை SBI ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றாரு இப்போ SBI அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும் அவங்க இன்ட்ரெஸ்ட் earn பண்ணா மட்டும் அவருக்கு இன்ட்ரெஸ்டா பே பண்ண முடியும் சோ அவங்க ஒரு 10% 1000 ரூபீஸ்ல இருக்க ரிசர்வ்ஸ் வச்சுட்டு ரிமைனிங் 900 ரூபீஸ் லோனா கொடுப்பாங்க பர்சன் ஒன்னுக்கு அண்ட் அந்த ரிசர்வ்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் நெக்ஸ்ட் இப்போ அந்த பர்சன் நல்லா சம்பாதிச்சு அந்த 900 ரூபீஸை HDFC ல போய் FD ல இன்வெஸ்ட் பண்றாரு HDFC 900 ரூபீஸ்ல 10% 90 rupees reserves வச்சுட்டு remaining 810 rupees லோனா கொடுத்துருவாங்க again same process 900 rupeesல 10% reserves வச்சுட்டு remaining 810 rupees person B க்கு லோனா கொடுத்துருவாங்க இந்த process இப்படியே போய் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகும் இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த மாதிரியே 1000 ரூபாயை கடன் கொடுத்து ரொட்டேஷன் பண்ண ஒரு காரணத்தினால 1000 ரூபாய் இருந்தது 10000 ரூபாய் மாறி எந்தவித எக்ஸ்ட்ரா பணமும் அச்சடிக்காம அது எப்படி 10000 கால்குலேட் பண்ணா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 1 / cash reserves ரேஷியோ சொல்லுவாங்க இத வச்சு எவ்வளவு % ரிசர்வ்ஸ் வைக்கிறனால பணம் எக்ஸ்ட்ரா அச்சடிக்காம எத்தனை டைம் மல்டிப்ளை ஆகும் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இவ்வளோதான் சார் இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா மக்களோட வியாபாரம் நமக்கு நாமே வியாபாரம் பண்ணுறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக எல்லா நாளையும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நமக்கு நாமே திட்டம் ஊருக்குட்டி தேர்வளிக்கிறோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.